செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. காட்சிகளை பார்க்கலாம். தொகையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் நமது மாண்பமை வேந்தரையா அவர்கள். உங்களின் பலத்த கைத்தட்டலோடு இந்த நிகழ்வு சிறப்பிக்கப்படுகிறது. இரண்டாவதாக பாரதியார் கவிதை விருது கண்ணாடியில் தெரியும் பறவை என்ற நூலுக்கு கவிஞர் இளம்பிறை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழாவின் நேரலையை தற்போது பார்க்கணும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டு பெறலாம். முருகேசன், கூடுதல் விவரம் என்ன? செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் உள்ள வளாகத்தில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெறும் வகையில் கடந்த 2012ஆம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட 13வது ஆண்டுகள் நடைபெற்றது. தற்போது 14ஆம் ஆண்டு விருது வழங்கும் நிகழ்ச்சி தற்போது பல்கலைக்கழகம் நடைபெற்றது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமை நடைபெறும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் நீதிபதி ஓய்வு நீதிபதி கற்பகநாயகம் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் 12 தலைப்புகளில் வெவ்வேறு துறைகளில் சிறந்த படப்பிலக்கியங்களுக்கான எழுத்தாளர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா தமிழ் பேராய விருதுகள் பட்டியலில் புதுமை பித்தன் படப்பிலக்கிய விருது, பெரியமையில் பத்திரிகைக்காக எழுத்தாளர் சுரேஷ்குமார் இருக்கிறோம். அதேபோல் பாரதியார் விருது, வள்ளியப்பா விருது, ஜியு போப் விருது, ஏபிஜே அப்துல் கலாம் விருது, இப்படி 12 தலைப்புகளில் விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. வழக்கமாக 12 விருதுகள் வழங்கப்படும். இந்த ஆண்டு முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை. அதற்கான நூல் கிடைக்காத காரணத்தால் 11 விருதுகள் மட்டும் வழங்கப்படுகிறது. இந்த விருதின் முக்கிய சிறப்பு அம்சம் என்னவென்றால் மிக சிறந்த விருதுக்கான பாரிவேந்தர் பைந்தமிழ் வாழ்நாள் சாதனை விருது முனைவர் தெய்வ நாயகம் என்பதற்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக கட்டிடத்துறை மற்றும் தொழில் துறையில் நீண்ட காலமாக பணிபுரிந்த அவருக்கு அவர் 100க்கும் மேற்பட்ட நூல்கள் ஆய்வுகளை எழுதியிருக்கார். அவருக்கு வாழ்நாள் சார்ந்த விருது வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு புத்தகத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் விருது வழங்கப்படுகிறது. பாரிவேந்தர் பைந்தமிழ் விருதுக்கு மட்டும் 3 லட்சம் ரூபாய் விருதுக்கு வழங்கப்படுகிறது. பட்டர்ஃப்ளை பதிப்பகம் சார்பாக சி வள்ளிதாசன் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பதிப்பகம் சார்பாக ரூபாய் 20,000 வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஒவ்வொரு விருது தொகையும் 1,20,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் அந்த எழுத்தாளருக்கும், 20,000 ரூபாய் பதிப்பாளருக்கும் வழங்கப்படுகிறது. மிகப்பெரிய மிக சிறப்பு வாய்ந்த விருது விழாவாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களின் பலத்த செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. பல்வேறு முக்கிய விருதுகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. முருகேசன், இந்த விருதுகள்ல இந்த ஆண்டு புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள விருது என்ன? அது தொடர்பான தகவல் இருக்கா? 12 படைப்பிலக்கியங்கள், அதாவது நூல்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான விருதுகள் வழங்கப்படும். இந்த ஆண்டு 11 விருதுகள் மட்டும்தான் வழங்கப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா 11ஆம் விருதுகளுக்கான, அதாவது முக்கியமான விருதாக கருதப்படக்கூடிய முத்து தாண்டவர் தமிழிசை விருதுக்கான புத்தகம் கிடைக்கவில்லை என்ற காரணத்தால் 11 விருதுகள் வழங்கப்படுகிறது. பாரதியார் விருது, புதுமை பித்தன் விருது, வள்ளியப்பா விருது, ஜியு போப், ஏபிஜே அப்துல் கலாம், பரிதிமார் கலைஞர், கலைஞர் சமூக நீதி விருது, சுரேஷ் மிஸ்ரன் விருது, தொல்காப்பியர் விருது, அருணாச்சல கவிராயர் விருது, இப்படி பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது என்று 11 புத்தகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விருது வழங்கப்படுகிறது. அதே போன்று விருதின் முக்கிய அம்சமாக பாரிவேந்தர் வாழ்நாள் சாதனை விருது வழங்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு விருதுக்கும் ஒவ்வொரு நூலுக்கும் 1 லட்சம் ரூபாய் பரிசாகவும், பாரிவேந்தர் பைந்தமிழ் வாழ்நாள் சாதனை விருது மட்டும் 3 லட்சம் ரூபாய் பரிசாகவும் வழங்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு விருதும் சாகித்ய அகாடமிக்கு விருதுக்கு இணையாக கருதப்படுகிறது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவனர் டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் விழா நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.